சொல்லு மச்சி, ஃபீஸ் கட்டிட்டா உனக்கா? எவ்வளோ? 6000? ஓகேடா, நாளைக்கு காலேஜில் வாங்கிக்கோ. ஓகேடா, நாளைக்கு பார்க்கலாமா? பாய்டா. இவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ சக்தி. பணக்கார வீட்டு புள்ள, யாராக இருந்தாலும் நல்லா ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டர். மச்சான், கேம்ஸ் பற்றி என்ன நினைக்கிறேன் நீ? கேம்ஸா மச்சான்? எனக்கு ஃபுட்பால் தான் தெரியும் மச்சான். ஃபுட்பால் கெத்து மச்சான். இல்லை மச்சான், கிரிக்கெட் கெத்து என்ன பொறுத்த வரைக்கும். கிரிக்கெட்டை விட மச்சான் ஃபுட்பால் எடுத்துன்னு வச்சுக்கேன், இன்டர்நேஷ்னல் லெவலில் பிளேயர்ஸ் இருக்காங்க. அப்போ கிரிக்கெட் மட்டும் சும்மாவா? சச்சின் இருக்காரு, தோனி இருக்காரு. அப்படின்றியா? உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நம்ம மதன் இடிக்கிறோம். மதனு, மதன் மச்சான், நீ சொல்கிற மச்சான், எந்த கேமில் கருத்து? வீடியோ கேம் வச்சு. இவர் தாங்க நம்ம படத்தோட 2வது ஹீரோ மதன். புத்திசாலிங்க, எந்த அளவுக்கு புத்திசாலின்றது படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். என்னடா இன்னும் ரெடி ஆகல? வாடா, ரெடி ஆகிட்டே இருக்கேன்டா. எழுந்திருக்க லேட் ஆயிடுச்சு. இந்தா சிலபஸ், எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இரு. ஏடா பைக்லேயே வந்தா? ஆமாண்டா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறா, அதை வந்துடுறேன். நான் வெளியே வெயிட் பண்ணுறேன்டா, வாடா. ஏடா இங்கே இறங்கிட்டா? படிக்கிற புள்ள உனக்கு உள்ள வேலை, எனக்கு இங்கே தான் வேலை. திருத்தவே முடியாது ஒன்றும் எல்லாம்.
என்னடா படிக்கிற புள்ள காலேஜ் போகாம இங்க உட்காந்துட்டு இருக்க? என்ன விஷயம்? ஜூஸ் எது? காலேஜில் கொடுத்தாங்கடா. காலேஜில் கேண்டீன் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணிட்டாங்களா என்ன? அப்படிலாம் இல்லை, ஃப்ரீயாக கொடுத்தாங்க. என்னது ஃப்ரீயா? டேய் அதுக்கெல்லாம் ஒன்று பண்ணுண்டா. என்ன பண்ணணும்? பிளட்டை டொனேட் பண்ணணும். அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அம்மா பிளட் குரூப் என்ன? எதுக்கு? சும்மா தான். ஏபி நெகட்டிவ். டேய் அதானே அவங்க கேட்டாங்க. ரொம்ப ரேர் பிளட் குரூப்பாண்டா, போய் குடுறா. கொடுத்தா நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குண்டா. திரும்ப 7 நாளில் வந்துடுண்டா உனக்கு. நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வேணா இருக்கலாம், ஆனால் 7 நாளில் திரும்பி வரதுலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. எனக்கு இது செட் ஆகிற மாதிரி தெரியல. நான் கிளம்புறேன்டா. டேய் ஐயோ. இந்த மாதிரி ஜாக்கிங் வந்தால் உடம்பு ரொம்ப ஃபிட்டாக இருக்கும். டெய்லியும் வரணும். பிளட் டொனேட் பண்ணா கூட தான் உடம்பு நல்லா இருக்கும். சொன்னா எவன்டா கேட்குறான்? ஹலோ, எங்கடா இருக்க? ஜிஹெச்லையா? எதுக்கு? ஒரு நிமிஷம். என்னடா வர சொன்னிய? இங்க நின்றுட்டு இருக்கா? வாடா உட்கார்றாங்க. என்னாச்சு? உட்கார பேசிக்கலாம். உட்காரா. நீ சொல்றா. ஒன்றும் இல்லை, பார்த்து உட்கார்றா. பரவாயில்ல சொல்லு. இதான் ஒரு குழந்தை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. பிளட்டு தேவைப்படுது. சரி. அதுக்கு ஏபி நெகட்டிவ் பிளட்டு. பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ் தானே? ஆமாம். உன்னால மட்டும்தான்டா தர முடியும். நான் வெளியில் எல்லா இடத்துலையும் கேட்டு போட்டோம், எங்கேயும் தேடி போய் கிடைக்கலடா. நம்மளால பிளட் எல்லாம் கொடுக்க முடியாது. உட்காராங்க. ஒரு குழந்தை உசுறாது. உன்னால மட்டும்தான் பிளட் தர முடியும். என்ன மச்சான் இப்படி சொல்ற? இல்லடா, உன்னால மட்டும்தான் கண்டிப்பா. ஏன்னா வெளியில எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்துட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. ஏற்கனவே எங்க வீட்டுல நான் ரொம்ப மெலிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்கடா. ஏடா வாலி போட்டா மொல்ல போறாங்க. 250 ml தானே எடுக்க போறாங்க. மச்சான் இப்ப பிளட் கொடுத்துனா இன்னும் மெலிஞ்சிட்டுனா அப்புறம் என்னடா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அப்படிலாம் ஒன்னும் ஆகாதுடா. ப்ளீஸ்ரா மச்சி. என்னடா சொல்ற இப்படி சொல்ற? ஒண்ணுடா, உன்னால மட்டும் தானே கொடுக்க முடியும், புரிஞ்சுக்கடா. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை எனக்கு இப்படி தள்ளிட்டியடா. டேய் அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, ப்ளீஸ்ரா. வேற எங்கேயாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்லடா. எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்துட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. என்ன மச்சான்? உன்னால மட்டும் தான் முடியும். இப்ப அவசரமா தேவைப்படுது. அது இல்லாம அது முன்ன புரிஞ்சுக்கா. ஏன்டா டே பாடுறா டே, உன்னால மட்டும் முடியும்டா. கண்டிப்பா உன்னால மட்டும் கொடுக்க முடியும்டா. என்ன அப்படி சொல்ற? முடியல, ப்ளீஸ்ரா மச்சி, ப்ளீஸ்ரா டே. நிறுத்த. பிளட் கொடுத்தா ஜூஸ் தருவாங்களா? ஓகேவா? ஏன்டா அழுகுற? ஒண்ணு பிடிக்குதுன்னு சொல்லு, இல்ல பிடிக்கலன்னு சொல்லு. அது என்ன அழுகிறது? சாயங்காலம் 6 மணி ஆகி ஓட்ட நிக்கலையே. டேய் செவல, தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. ஐயோ, முன்ன புண்ண தாண்டி பழக்கம் இல்லையே.
நானே ரத்தம் கொடுத்துட்டு கடுப்பு வைக்கணும் இவன் வேற. ஐயோ போச்சே. நடந்ததுக்கு உனக்கு சம்பந்தமே இல்ல. சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே, நீ சாப்பிடல? போடா போடா. சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கா இப்படி திட்டுறா? டேய் மதனு, வாடா வாடா வாடா. சார் எப்பயும் நல்லா தானே ஓடுவீரு, இப்ப என்னாச்சு? ஆமா ரத்தத்தை கொடுத்துட்டு ஓடுன்னு எப்படி ஓடுறது? என்னைய சொன்ன? உங்களை சொல்லுவேண்ணா, நீங்க தான் அழகு சுந்தரமாச்சு. வாடா போலாம். என்னடாச்சு சொல்ற? என்னடாச்சு?
ஆக்சிடென்ட் ஆச்சுடா. டாக்டர் என்ன சொன்னாங்க? என்னமோ நிறையா பிளட்டு தேவைப்படுன்னு சொன்னாங்கடா. சரி விடு 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 எமோஷன் ஆகாது சரியா? புல் புல் சரியா? ஒன்றும் இல்லை அவனுக்கு எதுவும் ஆகாது சரியா? கவலைப்படாத. டேய் மச்சி என்னடா சொன்னாங்க? கால் பண்ணி வர டேய் பிளட் சொல்லி தேவைப்படுதுன்றாங்கடா. என்னடா சொல்ற? பிளட் தேவைப்படுதுன்றாங்கடா. என்னடா பண்றது? ரொம்ப சீரியஸா? ஆமாண்டா. சரி நாளைக்கு வேணுன்றாங்க. டேய் ரேர் பிளட்ன்றாங்கடா. என்ன பண்றது? எப்படா நாளைக்குள்ள எப்படா? டேய் மச்சி இல்லடா எனக்கு லைன்ஸ் கிளப்ல தெரியும் மச்சான். நான் கேட்டு போறேன் மச்சான். டேய் மச்சான் நீ கேக்குறேன் மச்சி. சரி மச்சான் கேளு. ஆமாடா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன் பண்ணி சொன்னா. ஆமாடா ஆமாடா. காலேஜ் ஃபோன் போன மாசம் கண்டிப்பா கூட பிளட் கிடைக்கும்டா. டொனேஷன் கேம்ப் வந்தாங்கடா, அவங்ககிட்ட கேட்கலாம்டா. ஆமாடா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி நான் கண்டிப்பா விசாரிச்சு சொல்றேன்டா. மச்சி ஃபோன் போடுறா. ஃபோன் நம்பர் கூட இருக்குடா. ஹலோ ஹலோ சார். சார் காலேஜ்லேருந்து பேசுகிறேன் சார். சார் ஒரு பேஷண்ட்க்கு ஏபி நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது சார். சார் ரொம்ப அர்ஜென்ட் சார். ஹலோ ஹலோ சார் சார் ஹலோ. சரி மச்சான் என்னடா பிளட் கிடைச்சதா இல்லையாடா? டவரில் மச்சி கட் ஆயிடுச்சுடா. ஷட். சரிடா நாங்க போய் விசாரிச்சுட்டு எல்லாத்தையும் கால் பண்ணி சரி மச்சான். கேட்டு இரு, கண்டிப்பா பசங்களுக்கு சொல்றேன் நான் மச்சி. இங்க வெயிட் பண்றேன். நான் ஓகேடா, மச்சான் இங்கே இங்க இருடா. இரு, கொஞ்சம் சரியா? பாத்துடா வந்துடுறேன் டி. சரிடா நீ வாடா நீ வாடா சரி நானும் வேண்டா. சேர்ந்துட்டு சரிடா நான் பாய்டா. சரிடா. ஹலோ ஹலோ மதன், பிளட்டு கிடச்சிடுச்சுடா. இப்போ தான் டாக்டர் சொன்னார். ஆமாண்டா பிளட் கிடைச்சிச்சாடா? எங்க இருந்துடா? பாண்டியிலேருந்து தான் கிடச்சிதான்டா. இப்போ தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி வந்துருங்கடா. சரிடா நான் பசங்கிட்டலாம் சொல்லிட்டு நான் அப்படியே இலாவை கூட்டிகிட்டு அங்கே வந்துடுறேன்டா. நீ அது வரையும் பார்த்துக்கடா. சரிடா நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் உடனே கிளம்பி வரது பாருங்கள். எதுக்கும் நீங்கள் சீக்கிரமாக வரது பெட்டர். ஓகேடா. என்னடா பிளட் பிளட்டு கிடைச்சிச்சா? கிடச்சிருச்சுடா. எங்கடா? இப்போ தான் பாண்டியிலேருந்து கிடச்சது டாக்டர் சொன்னார். எப்போடா? இப்போ தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கா? ஆமாண்டா. சரிடா. எப்படியோ சக்தி குணமான சரி மச்சான். சரி விடு மச்சான், நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. வேற என்ன? நாங்களும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம்டா. ரொம்ப ரேர் பிளட் வேறையா, அதனால எங்கேயுமே கிடைக்கல. எல்லா இடத்துலையும் பார்த்தோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான். ட்ரை பண்ணி தான் கிடச்சின்னு டாக்டர் சொன்னார். நல்லபடியாக முடிஞ்சிச்சு. விடு. உனக்காக தான்டா வெயிட் பண்ணுறேன். சீக்கிரம் வாடா. பார்த்துடா பார்க்க போகிறேன். மச்சி வெயிட் பண்ணுங்கடா. ஆட்டோ கூப்பிட்டு சரிடா பார்த்துட்டு மச்சான் ஆட்டோ சொன்ன தெரியும்டா. தெரியாதா? சரி வாங்க பார்த்துட்டு போகிறோம். மச்சி இதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் தானே நான் பிளட் டொனேட் பண்ண சொல்லி கேட்டேன். ஆமாண்டா. கண்டிப்பாக உடம்பு சரியில்லை நான் பிளட் டொனேட் பண்ணுறேன்டா. என்னடா சொன்ன? நான் ஆக்சிடென்ட் ஆனது என்ன முட்டை குழம்பிச்சா என்ன? அப்படிலாம் இல்லைடா.
என்னாச்சுடா அவனுக்கு? ஆனால் நான் கேட்டேன்டா. என்ன கேட்டிருக்கேன்? என்ன கேட்டா? சரி, எனக்கு ரத்தம் எங்கிருந்து கிடைச்சிச்சு? பாண்டி பிளட் பேங்க்லேருந்து கிடைச்சுன்னு சொன்னான்டா. அவ்வளோதான் உனக்கு தெரியும். ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது எனக்கு மயக்கம் தெளிஞ்சுதுடா. அப்போ பாப்பா டாக்டர், இந்த பேஷண்ட்டோட பிளட் பேட்ச் நம்பர் நீங்கள் ரிப்போர்ட்டில் எழுதியா? சீஃப் டாக்டர் கேட்டார். டென்ஷனில் மறந்துட்டேம்மா, சொல்கிறேன் பண்ணிக்கலாம். சொல்லுங்கள். ஏபி நெகட்டிவ் 555. தேங்க்ஸ் டாக்டர். சரிப்பா. என்னடா சொல்கிற? அப்போது உனக்கு கொடுத்த பிளட்டு அன்னைக்கு இதே ஹாஸ்பிட்டலில் நீ கொடுத்தியா? அதான். ஆமாண்டா மச்சான், அன்றைக்கி மட்டும் நான் ரத்தம் கொடுக்கலன்னு வச்சுக்கவேன், இன்றைக்கி எனக்கு ரத்தமே கிடச்சிருக்காதுடா. சரி விடுறா, எனக்கு உடம்பு சரியானதை கண்டிப்பாக பிளட் டொனேட் பண்ணுறேன்டா. அதுக்காக இல்லைன்னா கூட இந்த கடங்கரத்தோட தாங்க முடியலடா. அதுக்காவது வாடா. மதனே, நீ ஏன் ஃப்ரெண்டாக இருக்க? இது போதும்டா. ஆட்டோ வந்துச்சுடா, பார்த்து வந்துடு. சரிடா, நீங்கள் போயிட்டே இருங்க, நான் டாக்டரை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ஆட்டோவில் வெயிட் பண்ணாண்ணா. சரிடா. சாரி மச்சான், நான் உன்னை ஏமாற்றிட்டேன். நீ கேட்ட அது உன்னோட ரத்தம்னு, ஆனால் அது உண்மை இல்லை. டாக்டர்கிட்ட சொல்லி நான் தான் அந்த நம்பரை மாற்றினேன். எனக்கு தெரியும் இது தப்புன்னு, ஆனால் நான் நினச்ச மாதிரியே நீ மாறிட்ட. அது போதும்டா எனக்கு.